Hello viewers, Nanita. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 10 ordinary differential equations exercise 10.3ல 6th sum. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find the differential equation of the family of all ellipses having foci on the y axis and center at the origin அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஜெனரலா நம்ம எலிப்ஸோட ஃபார்முலா என்ன எழுதுவோம்? x square by a square plus y square by b square is equal to 1 அப்படிதானே நம்ம எழுதுவோம். ஆனா இங்க ஃபோக்கை ஆன் y ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த a ஸ்கொயர்ன்றது y ஆக்சிஸ்க்கு கீழே வரணும். சோ அப்ப இந்த சம்முக்கு நம்ம எப்படி எழுதணும்னா x square divided by b square plus y square divided by a square is equal to 1 இப்படிதான் நம்ம எழுதணும். ஏன்னா ஃபோக்கை வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ y க்கு தான் நம்ம a டேர்ம் கொடுக்கணும். சோ இதுதான் இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் நம்ம எழுதி இருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணா இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து 2x ஆயிடுமா? நான் சொன்ன மாதிரி எக்ஸ் பவர் என்னன்னா nx பவர் n மைனஸ் 1. அதாவது பவர்ல இருக்க டேர்ம் அப்படியே வரும், பவர்ல ஒன்று மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிவைடட் பை பி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். பிளஸ் 2y differentiating with respect to x நம்ம பண்றோம். இங்க y term இருக்கு. so dy by dx அப்படின்னு நம்ம பண்ணுவோம். அதாவது 2y dy by dx அப்படின்னு வரும். இந்த dy by dx க்கு பதிலா நம்ம y dash ன்னு எடுத்துக்கலாம். so y dash divided by a square is equal to 0. ஏன்னா இது constant, so 0 ஆயிடும். so இது எல்லாமே multiples of 2ல இருக்கு. நம்ம divide by 2 பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா x divided by b square plus y dash divided by a square is equal to 0 வருமா? So இதை நம்ம further differentiate with respect to x பண்ணலாம். அப்போ 1 divided by b square, இந்த x differentiate பண்ணா 1 தான் வரும் இல்லையா? So 1 divided by b square plus இது வந்து என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கு? uv ஃபார்ம்ல இருக்கு. So uv dash plus vu dash அப்படின்னு பண்ணுவோம். அதாவது ஒன்னு வச்சுட்டு ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அதே மாதிரி இன்னொன்னு வச்சுட்டு ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி தானே நம்ம பண்ணணும். சோ இங்க y dash இருக்கு இல்லையா? இங்க u வந்து நம்ம y ன்னு வச்சிட்டோம், b வந்து y dash ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். u இங்க என்னது? y நம்ம வச்சிருக்கோம். v dash என்னது? y dash dash பண்ணணும். அப்ப y double dash ஆயிடும். பிளஸ் v ன்றது y dash, u dash என்னது? இங்க y dash. அதாவது இந்த u டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா அது y dash. y dashன்றது ஒன்றும் கிடையாது, dy by dx தான். அதை தான் நம்ம y dashன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 1 by b ஸ்கொயர் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்லாம் அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ மைனஸ் y டபுள் டேஷ் மைனஸ் y dash the whole square எழுதிக்கலாமா? ஸோ y dash into y dash தான் நான் y dash the whole square அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். 1 by b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்திருக்கு. நமக்கு 1 by b ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிருக்கு. நம்ம அதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்ம எந்த ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். எப்படி பார்க்கணும்னா, எந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்துக்கோ, அதாவது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம் இல்லையா? அந்த டேர்ம்ல தான் நம்ம கிடைக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு 1 by b ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? x into 1 by b ஸ்கொயர் அப்படி தானே எழுதலாம். அப்ப இந்த 1 by b ஸ்கொயருக்கு பதிலா நம்ம இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போறோம். x into 1 by b ஸ்கொயருக்கு பதிலா இந்த டேர்ம் அப்படியே நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். பிளஸ் y dash divided by a square is equal to 0. இந்த a square இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது 0 ஆயிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? x into y double dash minus y dash the whole square plus y dash is equal to 0 இருக்கு. ஸோ இந்த x உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் x into y double dash minus x into y dash the whole square plus y dash is equal to 0. ஸோ இங்க x டேர்ம் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாது. அப்போ இதை பாசிட்டிவ் ஆக்கணும்ன்றதுனால நான் எல்லாத்துக்குமே நான் சைன் சேஞ்ச் பண்றேன். ஸோ x into y double dash plus x into y dash the whole square minus y dash is equal to 0. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இவ்வளவுதான் நம்ம சம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.